ஹாய் ஃபியூச்சர் மில்லியர்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி இன்னையோட வீடியோ. ஸோ நம்மளோட வந்து ராஜா ப்ரோ இருக்காரு. இன்னைக்கு புதுசா நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் மில்லியனர் சேது அப்படின்றவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வணக்கம் ராஜா ப்ரோ அண்ட் சேது ப்ரோ. வணக்கம் வணக்கம் ஜி. வணக்கம் டு ஆல், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ ராஜா ப்ரோ, இன்னைக்கு எப்படி போச்சு மார்க்கெட்டு? ஆஸ் யூஷுவல் நம்ம பிளான் பண்ணதை பார்க்கலாமா? பார்க்கலாமா. இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருந்தது. ம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம என்ன இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொன்னாங்களே ப்ரோ, அது என்னாச்சு? இன்னைக்கு ஏதோ டீல் பத்தி பேசிடுவாங்க, அந்த செக்ரட்டரி ஒருத்தர் சொன்னார்ல. ஆமாம், யூஎஸ் அம்பாசிடர். ஆமாம், அதை பத்தி ஏதாவது டே வந்துச்சா? டைம் ஒன்றும் இல்லை. இல்லை, டே டைமில் எதுவும் வரல. நம்ம சிஎன்பிசி பார்த்துட்டு தான் இருந்தோம். ம் ம் ஏன்னா டே அவரும் இந்தியா டைமில் வந்திருக்கிறாரு. ஏதாவது பேசுறதா ஆமாம் காலையில் தான் ஆமாம் பேசுவாங்க, யூஎஸ் டைம்ல பேச ஆமாம் மாட்டாங்க. ஆமாம். சரி, ஓகே. அப்ப அதை பத்தி இன்னைக்கு எதுவும் அப்டேட் இல்லை, இல்லை கரெக்டுங்களா? இல்லை. ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த அந்த நியூஸ் இன்னைக்கு புஷ். ம் ஓகே, சரி, நம்ம ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஓப்பன் ஹை ஃபார்மாக இருந்தது. கரெக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ஆமாம். ஓப்பன் ஆச்சு இல்லை? ஸோ இந்த சீரீஸ் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து எங்கே ட்ரேட் எடுக்கலாம், எதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம், சப்போர்ட் டிஸ்டன்ஸுக்கு வந்து எதை கிராஸ் செக் பண்ணிக்கலான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறோம். ஸோ நேற்று ஸ்விங்கை வந்து நேற்று வந்து க்ளோஸில் வந்து இதாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஹை ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட்டை வந்து இங்கே ரீடெஸ்ட்டு ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த லைன் போட்டிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கரெக்டாக நடந்தது. ஓகே. ஸோ இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து 120 பாயிண்ட் வந்து மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மத்தியானம் வந்து இந்த மறுபடியும் ரீடெஸ்ட் பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அந்த டைம் என்ன பண்ணியிருந்தேன்னா இதுக்கும் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் ஃபிப்னோசி ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து இந்த கோல்டன் ரிசீவ் ஜோனில் வந்து இங்கே காமிச்சிது. ஸோ ப்ரைஸும் கரெக்டாக வந்து அங்கே ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி காலையில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஏன் வந்து ஓப்பன் ஹை ஆச்சு அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த 25,900 கால் வந்து அடிஷன் வந்து ஹெவியாக போச்சு. மதியம்லாம் பார்த்திங்கன்னா 2 crores வரைக்கும் வந்தது. கன்யூஸாக வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் இந்த ஹை வந்து ப்ரீச் பண்ணவே முடியல. ஸோ வேறஸ் வந்து புட்லேயும் பார்த்திங்கன்னா புட்லேயும் அடிஷன் வந்து ரொம்ப கம்மியாகல. இப்போ லாஸ்ட்டு 3-4 டேஸாக நம்ம பார்த்தோம், புட்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அடிஷன் இருந்தது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து லோ உடச்சி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி ஆகலை. புட்லேயும் வந்து அடிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கீழேயும் போகல. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆனால் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்துச்சுல ஓப்பன். ஆமாம் ஆமாம். 25,900 இருந்துச்சு. லோ வந்து கிட்டத்தட்ட 605. 300 பாயிண்ட் நல்ல ஸ்விங் தான். அதே மாதிரி கடைசி டைம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிச்சு இல்லையா, அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே இருந்த ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஏற ஆரம்பிச்சிது அடிஷன். இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து ஓகே, அங்கே 8 மணி காலேவா? ஆமாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2.9 crore வரைக்கும் அது போயிருக்கு. ஸோ அப்போ ஒருத்தருக்கு அந்த சப்போர்ட் உடையும் போதோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும் போதோ இந்த டேட்டா பாயிண்ட்டை பார்த்தாங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரி, அப்போ எண்ட் ஆஃப் த டே சார்ட்டாக காட்டுங்க இப்போ மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வியூ அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்விங் வந்து இப்போ இந்த செட்டப் வந்துடுச்சு. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வேவோட செட்டப்னு கூட சொல்லலாம். இதான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அங்கேருந்து வரும். ஆமாம், ரீடெஸ்ட் ஆகும். இப்போ இந்த பாட்டம் ஆகிடுச்சு, இந்த ஸ்விங்கில் வந்து இப்போ பாதி வந்துடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரேஷியோவில் ஹிட் ஆகிட்டு திரும்புது. அடுத்தது இந்த ஹை கட் ஆச்சுன்னா புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இந்த இருந்த பேரிஷ்னஸ் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அடுத்தது என்ன ப்ரோ இருக்குது? ஏன்னா இப்போ அந்த நேற்று பேசின நியூஸ் எதுவும் தெரில, இன்றைக்கி நான் தெரில. அது இல்லாமல் அந்த டேரிஃப் பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல 14th. ஆமாம், அது 14th தான் தெரியும். நமக்கு வந்து 15th வேறு லீவ் இருக்குது. ஆமாம், ஹாலிடே, முனிசிபல் எலெக்ஷன் சொல்லி நம்மளுக்கு வந்து பொங்கல் ஹாலிடேவும் மேட்ச் ஆகிடுச்சு அது வரைக்கும். ஆமாம், ஆனால் விக்ஸு கூல் ஆஃப் ஆனது பார்த்தா இந்த நியூஸ் இம்பாக்ட் இல்லையோன்னு தான் தோணுது. இல்லை, நாளைக்கு என்னங்கன்னா நாளைக்கு பில்ட் ஆகும்னு தோணுது. நாளைக்கு பில்ட் ஆகிட்டு 15th வரை லீவுங்களா?
ஆமாம் நேரா ஆமாம் அடுத்த நாள் பல்கா மூவ் ஆகும். ஆமாம் ஏன்னா இப்ப ம் யூஎஸ் ஓகே நைட்டுக்கு நியூஸ் இருக்குமா, நம்மளால ம் வந்து மறுநாள் ட்ரேடும் பண்ண முடியாத மறுநாள் ஒரு பெரிய ட்ரேட் பண்ண கேப் முடியாது கரெக்டு. இருக்குமா, ம் ம் ஃபுல்லா வந்து கிஃப்ட் நிஃப்டிலேயே வச்சு தேய்ச்சிட்டு அடுத்த நாள் நோ பெருசா கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நாளைக்கு பில்டப் இருக்கும்னு தோணுது. ஓகே. ம், சரி. இப்ப அடுத்தது ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்களா இல்ல இப்ப அடுத்தது ஒரு புது வியூக்கு வெயிட் பண்றவங்க என்ன பண்ணலாம் as a ட்ரேடரா? அதான் ப்ரோ, இப்போ என்னோடய வியூ என்னென்னா, இந்த ஹை தாண்டிச்சுன்னா நான் புல்லிஷ் வியூக்கு வந்து பொசிஷன் எடுக்கலாம். அப்படி ம். இல்லைனா இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா இன்னும் பேரிஸ் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும். ஓகே. ஆனா அப்பயுமே அந்த நியூஸுக்காக வெயிட் பண்றது தான் கரெக்ட். ஏன்னா நம்மளும் வந்து 2 நாளா ம் நானுமே ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா எந்த வியூவும் இல்லாம இருந்துச்சு. ஆக்சுவலா ம் இன்னைக்கு தான் வந்து நான் ஒரு வியூ வைத்தேன். அதுவும் கரெக்ட்டா அந்த ரிட்ரேஸ்மென்ட்ல லாங் போலாம். ம் ஏன்னா அதான் அது இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த செட்டப்பு. இப்போ ப்ரீவியஸாக கூட காமிக்கிறேன். ம், ம், ஸோ இந்த இடம் பாருங்கள். ஸோ ஆர்எஸ்ஐ ம், பாட்டம் அவுட் ஆகிட்டு அடுத்து இந்த ஸ்விங் செட்டப் வந்துச்சுன்னா இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா நல்லா ஓடிடும். ம், ம், ம். ஸோ இதான் க்ளீனாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே. நிறைய தடவை வந்து இந்த மாதிரி நடக்கும். அது நடந்துச்சுன்னா பயங்கர மூமெண்ட்டாக இருக்கும் இந்த இடம். ம். ஓகே. அதான் ரிவர்சல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். கரெக்ட்டுங்களா? ம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. வேற ஏதாவது இப்ப இந்த ரிசல்ட்லாம் வந்தது ப்ரோ இன்னைக்கு 2, 3 ரிசல்ட் எல்லாம் இருக்குல்ல. அது வந்துருச்சுங்களா? இல்ல இப்ப டிசிஎஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஆஃப்டர் மார்க்கெட் தானே வரும். ம் ஆமாம். டிசிஎஸ் வந்துருச்சா வந்து அது? நேற்றே வந்துடுச்சு. வந்துருச்சா? ம் ஓகே. இன்னும் 2, 3 கம்பெனிஸ் ரிசல்ட் பார்த்தோம்ல. அதெல்லாம் ஏதா இம்பாக்ட் இருக்குமா மார்க்கெட்ல? இல்லை அது இன்னும் ஸ்டடி பண்ணல. நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடலாம். சரி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ரிசல்ட் சீசன்றதுனால டெய்லி ரிசல்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பீப்பிள் ஆமாம். கொஞ்சம் உஷாரா, ஏன்னா ம் ஹெவி வெயிட் இருக்கும்போது கண்டிப்பா உஷாரா இருக்கணும். இல்ல? ம் ஆமாம். ஓகே, ஓகே. ப்ரோ அதுவும் இல்லாம இப்ப நேத்து வந்து நம்ம கொஞ்சம் பேர் வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தோம். நம்மளுமே ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல. ம் அது ஒரு 2, 3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துடலாமா? இல்ல வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா அந்த ஸ்டாக்ஸை பார்ப்போமா? ஒரு சேது வந்து கேட்கணுன்னாரு. அவர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசிடலாம். ம். ஜி. ஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம் ஜி ஜி. நீங்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ட்ரேடரா, ஆப்ஷன் ட்ரேடரா, யாரு? ஏன்னா ஜி மக்களுக்கு நான் வந்து புதுசா இருக்கிறதுனால நீங்க உங்க ப்ரொஃபைல சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா ஜி, நான் வந்து ஒரு ரெண்டுமே கலந்தது ஜி. ஃபியூச்சர் ட்ரேடர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர். ம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் டு 7 இயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், சூப்பர். நீங்க இன்ட்ராடே ம். பண்ணுவீங்களா, பொசிஷனல் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அதான் ஜி, எல்லாமே ஜி. எல்லாமே எல்லாத்தையும் ஆமா. எல்லாத்தையும் கடந்தெடுத்த ஒரு இதுவா கலவையா? ஆமா. இன்னைக்கு எடுத்து இன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் இன்ட்ராடே ட்ரேடர். ஓகே. அதே 10 நாள் கொண்டு போனேன்னா நான் பொசிஷனல் ட்ரேடரா மாறிடுவேன். உங்களுக்குள்ள ஹைப்ரிட் எல்லாம். மாடல். ம். ஆமா, எல்லாம் சேர்ந்த கலவை நான். சரி. ஓகே, ஓகே. அப்ப மக்களே நோட் பண்ணீங்க. இவரு வந்து எல்லா விதத்துலயும் நம்மள கேள்வி கேட்பாரு. இன்ட்ராடேலயும் கேட்பாரு, பொசிஷனலாவும் கேட்பாரு. நீங்க பையரா, செல்லரா பிரதர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்? நான் பையர் தான் ஜி. ஓகே. அப்ப நம்ம ஆனா உங்களுக்கு வந்து செல்லர் தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல செல்லர் பிடிக்கும்னா பிரதர், செல்லர் வந்து ரிலாக்ஸ்டா பண்ணலாம். பையரா இருந்தா வந்து ஓடிக்கினே இருக்கணும். மார்க்கெட் ஆமா. மூவ் உடனே புக் பண்ணிடணும். இல்லைன்னா வெயிட் பண்ண முடியாது. ஒரு பதட்டத்தோடயே இருக்கலாம். அதான் ஜி, இப்போ 2026ல இருந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பிபி மிஷினை கையிலே மாட்டியிருக்கேன். ஸோ ம். அது வந்து பையரா இருக்கும்போது அது கையிலே மாட்டியிருக்கணும். எப்படி வாட்ச் மாதிரி மாட்டியிருப்பீங்களா? ஆமா. சரி, இப்போ சரி. அதான் ஜி, என்னோட கொஸ்டினே என்னன்னா, ஓகே. ஒரு பையரா வந்து நான் ஒரு 26,400 கால் வந்து 10th பிப்ரவரி எக்ஸ்பைரிக்குள்ளதை எடுத்து வச்சிருந்தேன். எப்ப எடுத்தீங்க? நான் எடுத்தது லாஸ்ட் வீக் ஜி. லாஸ்ட் வீக். இன்னும் ஐடியால வச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு இனிஷியலா ஒரு ஐடியா வச்சிருந்தா வச்சிருப்பீங்க. ஆமா ஜி, என்னன்னா 26,400 கால் எடுக்கும்போது, ஸோ இப்போ நம்ம புல்லிஷ் மோட்ல மாறிட்டோம். ஸோ ம், ம், ஆஃப்டர் இப்போ இப்போ நீங்க இப்போ ஜஸ்ட் now நம்ம சார்ட் பார்க்கும்போது, இப்போ ம். ராஜாஜி சொன்னாப்ல இந்த மாதிரி 26,000 வந்து கட் ஆச்சுன்னா பறந்துரும். ஆல்ரெடி ஒரு சார்ட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு சார்ட் பார்க்கும்போது, ஸோ எனக்கு அப்படி ஒன்று தோணுச்சு. 26,000 கட் ஆச்சுன்னா அடுத்து புல்லிஷ் மோட் மாறிடலாம் அப்படின்னு சொல்லி. சரி. சரி, அப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ல தானே எடுத்து வைக்கிறோம். பிப்ரவரி மந்த் எக்ஸ்பைரி, ஸோ நம்மளுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். ம், ம். ஸோ அன்னைக்கு ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்களா? என்னச்சு ஆப்ஷன்ல தான். ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க. ஓகே. ஆனா லாங் ஆமா. வச்சிருக்கீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பொசிஷன் வச்சிருக்கீங்க. பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு எனக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைச்சது. என்னன்னா நான் எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம போட்டு போட்டாங்க.
ஸோ 26,400லேருந்து அடிச்சு இறக்கி 26,200 100ல ஓடிட்டு இருந்தது. ஓ அங்கேயே எடுத்தீங்களா? சரி. ஆமாம், கரெக்டாக இந்த மார்க்கெட் ஃபால் ஆகிற ஸ்டார்டிங் டைமில் தான் நான் எடுத்தேன். ம் ஸோ ஆல்ரெடி நான் எஸ்டர்டே க்ளோசிங் பார்க்கும்போது அதோட காலோட ப்ரைஸ் வந்து 420ல் க்ளோஸ் இருந்துச்சு அதுக்கு முந்தின நாள். நான் எடுக்கும்போது 250ல் எடுத்தேன். ஓகே ஓகே. ஸோ எடுத்த உடனே 250ல் எடுத்தேன். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து நம்மளோட டெய்லி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருமே பார்க்குறோம். ம் ஸோ இப்போ ஒரு பையராக நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே 26,400ல நம்ம வாங்குறோமா, அப்போ 200ல வாங்கியிருக்கோமா, அடுத்து வந்து 26,000 சப்போர்ட்ல இருக்கும். ஸோ அடுத்து வந்து 25,800ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரி. மார்க்கெட் அடிக்க 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 சப்போர்ட்டை குறைச்சிட்டே போறீங்க. ஸோ ம் சப்போர்ட் வந்து கீழே போய்கிட்டே இருக்கு. சரி. இப்போ ஒரு பையரா நான் இதோட ஒரிஜினல் எனக்கு வந்து சப்போர்ட் வந்து எங்க தான் இப்போ இந்த நியூஸ்னால இவ்வளவு இறங்குச்சா, ம் இல்ல சார்ட்னால உண்மையிலே வந்து இங்க இறங்கி தான் இங்க தான் பவுன்ஸ் பேக் ஆனும் அப்படின்னு சொல்லி காட்டுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஓகே. சரி, இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ பையருக்கு வந்து இந்த குழப்பம் எப்பவுமே இருக்கும். சரியா? ஆக்சுவலா பையர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது தான் பொசிஷன் எடுக்கணும். இப்போ ராஜாபுரம் கூட சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் பையிங் வரும் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த பி மாதிரி போட்டு இப்போ சார்ட்ல இருக்குல்ல. ஆமா, ஆக்சுவலா பை பண்றவங்க என்ன பண்றோம்னா, அந்த மாதிரி மொமெண்டம் கிரியேட் ஆன உடனே தான் பையே உள்ள வரணும். இப்போ பை பண்றவங்க வந்து இந்த சப்போர்ட் எக்ஸ்பெக்டேஷன்லயோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்லயோ பொசிஷனே எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க டைம் கொடுத்தீங்கனாலே உங்க பையிங் கரைஞ்சிரும். இதே ஓகே. நீங்க செல்லரா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அந்த சப்போர்ட்டையோ இல்ல அந்த ரெசிஸ்டன்ஸையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பில்ட் பண்ணலாம். ம் பையரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த சப்போர்ட் ஒண்ணு அந்த சப்போர்ட் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அங்கிருந்து பவுன்ஸ் வரணும். அந்த பவுன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ராஜாஜி சொன்ன மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, நேத்து அந்த 5 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு ரிவர்சல் வந்துச்சுல, அது காட்டுன்றது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சப்போர்ட்ல இருந்து இப்போ நீங்க ஒரு சப்போர்ட்டும் எதிர்பார்த்துனே இருக்கிறீங்கன்றப்போ அந்த சப்போர்ட்ல ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ப்ரோ, அதை மார்க் ஓகே. பண்ணி காட்டுமா அந்த இடத்த. அந்த இடத்த சும்மா ஒரு ஒரு இப்போ அந்த இடத்துல தான் அந்த ரிவர்சல் நடந்திருக்கு. அங்க நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று ஓகே. மதியத்துல இருந்து இன்னைக்கு காலையில இருக்கிற மொமெண்டத்தை கேட்ச் பண்ணிடலாம். சரி, பையரா இருக்க பட்சத்துல அந்த மொமெண்டத்தை கேட்ச் பண்றது தான் உங்க இதுவா இருக்கணுமே கேண்டி, இந்த பை த டிப்ஸ் செல் த ரைஸ்ன்றது பையருக்கு செட்டே ஆகாது. ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே. என்னன்னா, வாங்கின உடனே உங்க டைரக்ஷன்ல மார்க்கெட் போகணும். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா 26,200ல இருந்து சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்னு வாங்கிட்டே இருக்கிறீங்க. அது ம் பையருக்கான ஆப்டானதே கிடையாது. இப்போ பையரா நீங்க எப்போ பண்ணலாம்னா, இப்போ ராஜா ப்ரோ சொன்னார் பாத்தீங்களா, 15 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு ம் ரிவர்சல் வந்து இன்னைக்கு ஐ தாண்டி மேல போச்சுன்னு வச்சுங்களேன், ம் அங்க நீங்க பை பண்ணிருக்கலாம். இப்ப இதே 5ஆம் தேதி வந்து ஒரு செல் வந்துச்சு ப்ரோ, அதை காட்டுங்க அந்த 15 மினிட்ஸ் சார்ட்ல. 5ஆம் தேதி வந்து ஒரு செல் வந்துச்சு பாருங்க. ம் சும்மா அந்த ஸ்ட்ரக்சராவே பாத்தீங்கன்னா அந்த அந்த அது உடையும் போது நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க ஏன் கால் வாங்குனீங்கன்னே தெரியல. ஆக்சுவலா புட்டு வாங்கியிருந்தீங்கன்னா பையரா இருக்க பட்சத்துல ம் நீங்க அந்த இடத்துல புட்டு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ பையர்ன்றவங்க எப்பவுமே என்ன இருக்குன்னா, எந்த சைடு மூவ் நடக்குதோ அந்த சைட்ல தான் பொசிஷன் பண்ணி இருக்கணும். இப்போ ஃபால் ஆகிற மார்க்கெட்ல போய் நீங்க கால் வாங்கவே கூடாது நீங்க. ஓகே. அது ரிவர்சல் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். 5 மினிட்ஸ்லயோ 10 மினிட்ஸ்லயோ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு மொமெண்டம் வரும். ஓகே. இதே நீங்க செல்லரா இருக்கிறீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரு ஒரு புட்டா கூட செல் பண்ணே வரலாம். அடுத்த சப்போர்ட்டுக்கு நவுத்தி போட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா பையருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு வந்து மொமெண்டம் தான். அவங்க எடுத்த உடனே வந்து ஸ்டாக்கோ இல்ல அந்த பிரைஸோ வந்து மூவ் ஆகணும். அப்போதான் அவங்களால காசே பண்ண முடியும். இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க பாத்தீங்களா, எனக்கு பையர்னா பிடிக்காதானா, இல்ல பையரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது இது வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது. என்னைக்கு நம்ம சொன்னோடனே மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே. அதனால வந்து நான் ஜென்ரலா செல்லிங் போயிடுவேன். ப்ரொடெக்ஷனுக்கு ஹெட்ஜ் பண்றதுக்கு மட்டும் என் சைட்ல இருந்து நான் பையிங் போயிடுவேன். இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனல்லையுமே நான் வந்து பவுன்ஸா எதிர்பார்க்குற இடத்துல உடனே வருமானே தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 பாயிண்ட் வந்துச்சு நம்ம எதிர்பார்த்த இடத்துல இருந்து. ஓகே. ஆனா அது நீங்க வந்து பைக் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல செல்லுக்கு யூஸ் பண்ணுவீங்களா என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு செல்லரு. எனக்கு வந்து பவுன்ஸ் எல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ற முடியும், உடைச்சாலும் ஈஸியா மேனேஜ் பண்ற முடியும்ன்றது எனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ என்ன இந்த இந்த வியூ வச்சு நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இனிமே ஒரு மூவ் வந்தா மட்டும் தான் நீங்க காசு பண்ண முடியும். ஆமா. அது வருமா வராதானே தெரியாதுல்ல. ஏன்னா அது நீங்க சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பண்றது எவ்வளவு தூரம் விக்ரஸா பவுன்ஸ் ஆகுன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. அதுதான் டேட்டாவை பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் நிக்குமா உடையுமான்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், டேட்டா உடையும் போது புட்டை வாங்கிருக்கலாம். இப்ப நேற்று 2 நாள் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, நான் ராஜா பார்த்து சொல்லியிருப்பாரு, டே லோ உடையும் போது டேட்டாவும் சப்போர்ட் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணணும், லோ உடையுது டேட்டா சப்போர்ட் பண்ணுது அப்ப என்ன பண்ணணும், கால் வாங்கக்கூடாது, புட்டு தான் வாங்கணும். கரெக்ட். அதனால நீங்க இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும் கால்ல. அந்த டைம்ல நீங்க கால் பையிங் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது நீங்க மந்த்லில எடுக்கிறீங்களோ இல்ல நெக்ஸ்ட் வீக்ல எடுக்கிறீங்களோ
பட் எனியோ பையரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதான், மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு அலைன் பண்ண மாதிரி தான் பை பண்ணணும். பட் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி மூவ்மெண்ட் வந்துச்சு. காலையிலே மார்னிங் வந்து நிஃப்டி கேப் அப் ஆகும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து 100 பாயிண்ட் ஆகுது. நேத்தே வந்து 25,500ல இருந்து 700 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் வேற ஒரு 100. ஸோ கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. நம்ம மேல 250ல ஒரு பை பண்ணியிருந்தோம். கீழே 100ல அந்த நான் வச்சிருந்த 26,400 கால் வந்து 105 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நான் 105ல ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தேன். நான் அப்படியே கனவெல்லாம் பில் பண்ணி 350 பாயிண்ட்ஸ் சும்மா அப்படி 400 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு பார்த்தா அது வந்து 135 ரூபா தான் ஜி போச்சு. இல்ல அது டெல்டாவா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்ப நீங்க சொல்றது வந்து ஓடிஎம் காலு ஆமா இல்ல, அதோட டெல்டா மூவுக்கு அதை 350 பாயிண்ட்டுக்கு 0.2 டெல்டா வந்துன்னு வச்சுங்களேன், ஆமா அப்பதான் வரும். 380 இன்டூ 0.2 போட்டீங்கன்னா எவ்வளவு 70 பாயிண்ட் தான் ஏறி இருக்கும். 70 பாயிண்ட் தான் ஏறி. 170 வரைக்கும் வந்துச்சு. பட் நான் வந்து அதை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் ஆவரேஜ் பண்ணி. சூப்பர் சூப்பர். அதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா, நீங்க ட்ரெண்ட் டைரக்ஷன்ல போயிடுங்க, மொமெண்டம் இருக்கும்போது பை பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா செல்லிங் வந்து ஒரு லாட் 2 லாட், ஏன்னா பல்கா பை பண்றதுக்கு பதில் ஒரே ஒரு லாட் செல் பண்ணீங்கனாலும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அதோட டைனமிக்ஸ் என்னதுன்னு உங்களுக்கு ஈஸியா புரிய வந்துடும். அதனால இது வந்து என்னன்னா, கோயில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததான்ற மாதிரி தான். நியூஸ்னால மார்க்கெட் மூவ் ஆச்சா, மார்க்கெட்னால நியூஸ் வருதா அப்படின்றதுலாம் இல்ல. நீங்க லெவல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ப்ராப்பரா பிரேக் அவுட் கிடைக்கும் போது அது ஒரு மொமெண்டம் கிடைக்கணும். அந்த மொமெண்டத்தை மெட்டரலைஸ் பண்றதா இருந்தா நீங்க பையரா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் செலவா இருக்கிறதுனால எல்லா சப்போர்ட்ல இருந்து சின்ன சின்ன பவுன்ஸ் வந்தா கூட போதும், நான் காசு பண்ணிப்போம். ஓகே சரியா? பையர் வந்து கண்டிப்பா மொமெண்டம் இருக்கணும். சும்மா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பவுன்ஸுக்கு ஏத்துட்டா அப்ப அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஃபிப்னாசி வந்து ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா கூட தெரியும். இந்த சார்ட்ல இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா கூட ஃபால் ஆச்சு, கரெக்டா 60% ரிட்ரேஸ்மெண்ட்ல இன்னைக்கு கேப் அப் ஆச்சு, அங்க இருந்து கீழே வருது. ஆமா எல்லாமே அது ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்கன்றது உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஜி. ஸோ அதுதான் கிளாரிட்டியா பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஜி, ரொம்ப நன்றி ஜி. ஓகே ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டாக்ஸுக்கு போயிடலாமா ப்ரோ? நேற்று ஸோ நேற்று வந்து நம்மளோட 2 நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம நேற்று கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணணும்னா சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ பீஸ் மேக்கர்ன்றவர் வந்து செயிலு, ஐஆர்எஃப்சி, ஜேபி பவர், எஸ் பேங்க்கு இதெல்லாம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு இருந்தாரு. ஸோ இன்னொரு நண்பர் வந்து ஸ்ரீநீத், அது லேடியா ஆளான்னு தெரியல, ஸோ ஸ்ரீநீத்ன்றவங்க வந்து அசோக் லேலன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க இப்போ அந்த ஸ்டாக்ஸை பத்தி ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அசோக் லேலாண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனர் சைட்டில் வந்து அசோக் லேலாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் முக்கியம். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு எஃப்ஐடிஐ வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி பப்ளிக்கில் வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எந்த டைல்யூஷனும் நடக்கலை ரீசெண்ட் இயர்ஸில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரோயிங்ஸு, ரிசர்வ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பாரோயிங்ஸ் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரீசன் என்னென்னா, இது வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிற கம்பெனி. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பாரோயிங்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எதாவது நம்பர்ஸ் இருக்கா? ஸோ இந்த பாரோயிங் ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேல்ஸ் க்ரோத்து அந்த பாரோயிங்ஸுக்கும் சேல்ஸ் க்ரோத்துக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து ரிசர்வ்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஓகே. எதுக்கும் செலவு பண்ணாமல் கொஞ்சம் சர்ப்ளஸாக இருக்கிறது. ஆமாம், ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் இந்த லோனை வந்து ரீபே பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஓகே. இங்கேருந்து அதை மூவ் பண்ணி அங்கே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இந்த பாரோயிங்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனி அப்படியே டேரெக்டாகவே பார்ப்போமே. இப்போ சேல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரைஸில் தான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து நல்லா தான் இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது, மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ சேல்ஸோட அடுத்தது இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இப்போ இங்கே வந்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இப்போ நமக்கு வந்து நெட் மார்ஜின் வந்து என்னென்னு தெரிய வரும், டேக்ஸ் போக. ஸோ இது வந்து இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த நம்பர் சொல்லுது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21 22க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே நெகட்டிவ்லேருந்து +5.29 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட். இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ ஒருவேளை சேல்ஸ் வந்து குறைஞ்சிக்கினே வருதுன்னா அந்த கம்பெனி நம்ம பார்க்கக்கூடாது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம். அதே மாதிரி இபிஎஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஒரு பேசிக் யூசருக்கு வந்து இதெல்லாம் தானே பெருசா தேவைப்படும். ஆமாம், பேசிக் யூசருக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம வாங்குற ஸ்டாக்கு வந்து அவங்க கம்பெனி வந்து க்ரோத்தில் இருக்கா. க்ரோத்துங்கிறது என்ன அப்படின்னா சேல்ஸ் நம்பர் தான். ஓகே. ஸோ சேல்ஸ் நம்பர் தான் அதிகமாக இருக்கணும். சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கோ இல்லை வந்து அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கோ ஓவராலாக டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம அவங்களோட மார்க்கெட் ஷேர் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க, இல்லை தக்க வச்சுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு சொல்லுங்கள். இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக இருக்காங்க. இவங்க தான் சாம்பியன் அதில். ஸோ அதனால் இது வந்து இப்போ மேஜராக பார்க்க வேண்டியது இப்போ ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காருல, நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்டாக் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த சேல்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த சேல்ஸ் ஏர்னிங்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா பிரதர்? ஆமாம். இபிஎஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருந்தா அதை வந்து அடுத்தது எடுத்துட்டு போகலாம் ஃபர்தரா ஸ்டடி பண்றது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த பாரோயிங்ஸை பார்க்கணும். ஒருவேளை அந்த பாரோயிங்ஸ் ஓரளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அதோட கரண்ட் ரேஷியோ அது என்னது? நீங்க ஒரு ரேஷியோ சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பாத்தீங்கன்னா, அதாவது அதை வாங்குற கடனுக்கு மேல அதால சம்பாதிக்க முடியுதான்றதை அங்க பாத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ பாரோயிங்ஸ் ஆட் ஆகினே இருந்தாலும் இப்போ இதை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எங்கே பார்க்கறது இதோடது? ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, அவங்க ₹1 கட்ட வேண்டிய வட்டிக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது அந்த ரேஷியோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, அப்போனா ₹1 கட்டுறதுல இவங்க ₹2 ₹14 சம்பாதிக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இந்த பாரோயிங்ஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு சொல்லலாம். ஆமாம், ஜென்ரலாக வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து >3 இருக்கிறது வந்து நல்லது. ஓகே. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்து வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து மாறும். ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா, இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து இவ்வளோ வராது. 1.5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ செக்டார் வைஸ் அது இதே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லோன் வாங்க தேவைப்படாது, அதிக ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவைப்படாது. அதனால் அவங்க லோன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. அவங்க லோன் எடுத்துருக்க மாட்டாங்கன்றதுனால அது கவரேஜ் அதிகமாக இருக்குன்றீங்க. சரி, ஓகே. இந்த 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து நெகட்டிவ் என்னன்னா இந்த 4 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக சொல்லலாம். ஒன்று வந்து ஹை லிவரேஜ் இருக்குது, அப்புறம் டெப்ட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. டெப்ட் ஈக்விட்டி ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும்? 2 கீழே இருக்குமா? 1.5லேருந்து 2க்குள்ளே இருக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மேபி நம்ம வந்து இன்னும் டீப்பாக பார்த்தோன்னா தெரியும், ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதாவது இருக்கான்னு தெரியல. அது இருந்துச்சுனாலும் அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் அது ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது அது வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிரும். சரி, ஓகே. இப்போதைக்கு ஆனால் ஆன்செட்டாக மேலோட்டமாக பார்க்கும்போது இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே தான். கரெக்டுங்களா? ஓகே தான். இந்த 2 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்னா, வேறு ஏதாவது இதே மாதிரி பிஸ்னஸில் இருக்க வேறு கம்பெனிஸ் எடுத்து இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இது பார்த்துட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐடிஐ இது 3ம் சேர்ந்து 60% மேலே இருந்தாலே அது ஒரு டிக் மார்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனரில் போய்ட்டு இந்த கம்பெனி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அடுத்த செகண்டே வந்து இங்கே பாட்டம் ஆஃப் த பேஜுக்கு வாங்க. இங்கே 3 நம்பர் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே வந்து இன்னொருத்தர் வந்து R பவர் கேட்டிருக்காரு. ஸோ அதில் காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சார்ட்டாக செக் பண்ணிவிட்டு சப்போர்ட்டில் பை பண்ணுறதுனா பை பண்ணலாம். நல்ல இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில், இது நல்ல பிஸ்னஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சப்போர்ட்லேயும் பை பண்ணிக்கலாம். கரெக்டா? கரெக்டு. இப்போ சார்ட் நீங்கள் ஃபண்டமெண்டல். ஜி ஒரு சின்ன டவுட்டு. ஒரு 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 ட்ரேடரா வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க, இன்வெஸ்டர் பிளஸ் ட்ரேடர்னு. ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது அது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டுக்கு போறாங்க.
ஆனா ட்ரேடர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சார்ட்டை மட்டும் போய் பார்த்துட்டு வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ கட் அது ஆயிருங்க. எப்படி அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து சார்ட்டை புஷ் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது. கரெக்டாக ஓகே பாருங்கள் ஆகஸ்ட்டில். ஓகே சரிங்களா? இப்போ அந்த டைமில் வந்து இபிஎஸ் என்னாச்சுன்னு பாருங்கள். இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டா. ஸோ 2025 வந்து மார்ச், ஜூனு, செப்டம்பரு. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே பிரேக் அவுட் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் வந்து 25 ஆகஸ்ட். ஸோ கன்யூஸாக வந்து பாருங்கள் இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் அந்த இபிஎஸ் வந்து குவார்ட்டர்லிக்கே வந்து டபுள் டிஜிட்டாக மாறுது. ஓகே. ஸோ இதே மாதிரி ஸோ நிறைய இப்போ எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். ட்ரேடராக வேறு ஸ்டாக் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ட்ரேடராக இருந்தாலும் இன்வெஸ்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சார்ட் வந்து பார்க்கணுங்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. இங்கே பாருங்கள் இங்கே ஜம்ப்பு வந்து தெரியும் பாருங்கள். இப்போ இந்த 2லேருந்து 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜம்ப்பு. ஓகே. ஸோ மார்ஜின் வந்து இங்கே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே ஜி. ஸோ சார்ட்டா பார்த்தா இது ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்டெண்டடா தான் இருக்கு இல்ல. ஃபண்டமெண்டல்ஸும் கொஞ்சம் காஷியஸா இருக்கிறதுனால இப்போ இந்த இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா. ஏதாவது ஒரு புல் பேக்ல வந்தா ஏன்னா ஏன்னா வேல்யூவேஷனும் சரி ஜாஸ்தியா இருக்கு, சார்ட்டை வந்து எக்ஸ்ட்ரீம் ஓவர் ரேட்டடா இருக்கு. கரெக்டா. அதனால நல்ல புல் பேக் வந்தா இதுல ட்ரேட் பண்ணலாம். கரெக்டா. ஏன்னா இல்ல என்ன செய்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ட்ரேடரா இருக்கிற பட்சத்துல ட்ரேடரா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஹையரை போகும்போது போயினே இருந்தீங்கன்னா போதும், வெளில போயிடலாம். லோவர்ல ஃபார்ம் ஆச்சுனால வெளில வந்துடணும். இன்வெஸ்டரா இருந்தா மட்டும்தான் டீப்ல பை பண்றதுக்கே யோசிக்கணும். நீங்க வெறும் ட்ரேடரா இருக்கீங்க, இப்ப யோசிச்சு பாருங்க. ட்ரேடரா இருந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது என்ன செப்டம்பர்ல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்துச்சா, பிரேக் அவுட் வந்திருக்காமா வெறும் பிரைஸா அந்த பிரேக் அவுட்டை ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க லோவர்ல மட்டும் ட்ரைல் பண்ணிட்டே வாங்க. வெறும் ட்ரேடரா இருந்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. பிரேக் அவுட்ல என்டர் ஆகுங்க, லோவர்ல வச்சுக்கின்னு ட்ரைல் பண்ணிட்டே போங்க. எப்போ லோவர்ல ஃபார்ம் ஆகுதோ அப்ப நீங்க வெளில நீங்க அப்ப வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இல்ல இன்வெஸ்டர் இல்ல அது நீங்க பர்ஃபெக்ட் இருக்குல்ல. இப்ப இன்வெஸ்டர்னா நான் என்ன பாக்குறேன்னா, நான் வாங்கினா 5 வருஷம் 10 வருஷம்னு வச்சுப்பேன். 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்கவங்க தான் இன்வெஸ்டர்ஸ்னே சொல்றீங்க. இல்ல ஆமா, வேற என்ன பர்பஸ் இருக்குது? 10 நாள்ல வெளில போறது என்னோட ஐடியாவே இல்ல. நான் பிசினஸ் மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ்னு இப்ப எல்லாருமே ஷார்ட் டேர்ம்ல நிறைய கெயின் கேக்குறாங்க. அதனால வந்து அந்த ஷார்ட் டேர்ம்குள்ள எல்லாருமே பாக்குறது வந்து 2 to 3 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் பவுண்ட். அதான் சொல்றேன், நீங்க டைமை ரொம்ப சுருக்கிக்கிறீங்கன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு கோ வித் மொமெண்டம். நீங்க வந்து ஃபால் ஆவறதெல்லாம் வாங்க முடியாது. மொமெண்டத்துல மட்டும் வாங்குனீங்கன்னா, ஏன்னா உங்க ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. 2-3 வருஷத்துல மார்க்கெட் சைக்கிளே 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். நீங்க இதுல 2 வருஷத்துல எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஓகே. மினிமம் அப்போ ஒரு லாங் இன்வெஸ்ட் வந்து 5 இயர்ஸ் ஆகுது மினிமம் இருக்கணும். ஆமா, நீங்க லாங் டேர்ம்னு போறீங்கனாலே பெட்டர் வந்து 5 இயர்ஸ். நல்ல பிசினஸ் பார்க்கணும்னா 5 இயர்ஸ். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு ஹை வந்துச்சுல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் ஒரு ஹை வந்துச்சு. அந்த கரெக்ஷன்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அது எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க அது மேல வர்றதுக்கு. இதே நீங்க ஒரு ஹையர் ஹை வந்ததுக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா பேஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே. நீங்க ஒரு ஹையர் ஹை பார்த்துட்டு இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா, அங்கங்க ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் காசியஸா இருக்கிறதுனால இப்போ இந்த மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட பீக்கா இருக்குது. கரெக்டா. ட்ரெண்ட் லைன் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வைங்க, வீக்லி சார்ட் அந்த மாதிரி வைங்க. வீக்லி சார்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஆர்எஸ்ஐ வந்து ஓவரா தொட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்றது தான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸே நம்ம வந்து டெய்லியில ஆர்எஸ்ஐ கூலா ஒரு டைம்ல தான் வாங்குவோம், இல்லை ரிட்ரேஸ்மெண்ட் தான் வாங்குவோம். இது ஃபண்டமெண்டல் கொஞ்சம் காசியஸா இருக்க ஸ்டாக்கு. ஆல்ரெடி இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நல்லா ஆயிருக்கு. ரீடெஸ்டே ஆகணும்னா கூட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா. ஓகே. அந்த இடத்துல வரும்போதுன்னா நீங்க இன்வெஸ்டரா யோசிக்கலாம். இப்போ ட்ரேடரா இருந்தீங்கன்னா இதை நீங்க வந்து இன்னும் லோவர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா வெளில வந்துட வேண்டியதான். ஓகே. அப்புறம் அடுத்த ஸ்டாக் ப்ரோ இன்னொரு நண்பர் கேட்கணும். ஆர் பவர். பிரதர் ஆர் பவர் கேட்ட பிரதர். ஆர் பவர்ல பாத்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க நிறைய. ஓகே. இல்ல பப்ளிக் கிட்ட தான் 52% இருக்கு. மொத்த ஹோல்டிங் பப்ளிக் இருக்கு. அந்த பப்ளிக் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாலும் இதில் வேறு எதுவும் கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ஸோ மொத்தமாகவே இது பப்ளிக் தான். ஓகே. நம்பர் ஆஃப் ஷேர் டோஸ் பார்த்தாலும் தெரியுது அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது இல்லை? ஆமாம் ஆமாம். சரி ஓகே. இது ஒரு நெகட்டிவ். ஆக்சுவலி சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ
அதான் இந்த இது நெகட்டிவாக இருந்துச்சுனாவே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. செகண்டாவும் ரீசன் பார்ப்போம். இப்போ நான் ரீசன் என்னென்னா, என்னோடய சைடுக்கு நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ப்ரொமோட்டர் வந்து அவரோட பங்கை வந்து வெளியே கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கே வந்து அவர் பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஒன்று. அப்படி இல்லைன்னா அந்த பிஸ்னஸோட அவ்வளோ கடன் வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஓகே. இல்லைன்னா அதான் பிசினஸ் எடுத்து கடனை கொடுத்துட்றாரு. நாமளே ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட்டை ஏதோ ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ஷேரை விட்டு கொடுப்போமா? நம்ம நல்லா போகுதுன்ற பட்சத்தில் அது நம்ம விட மாட்டோம். கரெக்ட். அந்த மாதிரி பார்த்தாலே போதும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இங்கே பாரோயிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ பாரோயிங்ஸ் சேல்ஸ் வந்து குறைச்சிட்டே தான் வந்திருக்காங்க ஓவர் த பீரியடு. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனு. ம். ஸோ அடுத்தது வந்து ப்ராஃபிட்டு இபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்சடாக இருக்குது. ஓகே. அப்போ ஒரு தடவை ப்ராஃபிட் பண்ணது கன்சிஸ்டன்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அப்பப்போ அதர் இன்கம் தான், அதர் இன்கம் அப்போ தான் அது ப்ராஃபிட் ஆகும். அதை வச்சு தான் அது ப்ராஃபிட் ஆகுது. இப்போ அதர் இன்கம்னா என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸோட ஆக்டிவிட்டி என்ன, பவர் ஜென்ரேஷன் தான் அதோட ஆக்டிவிட்டி. ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாமல் ஏதோ ஒரு இன்கம் வந்திருக்கும், ஸ்க்ராப்பு ஒரு இடத்த வாங்கி வைத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்கம் கிடையாது. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, அப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த பேசிஸில் அதை தொடவே கூடாது, பார்க்கவே கூடாது. இன்னொன்று பாருங்கள், இப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நல்லா தான் இருக்குது, 29% இருக்குது. ஸோ இது வந்து மற்ற பவர் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் லோன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஹெவியாக பே பண்ணுறாங்க. ஸோ மொத்த மார்ஜினுமே வந்து கிட்டத்தட்ட இது சாப்பிட்றது. ஓகே. சம்பாதிக்கிறது மொத்தமாக கடன் கொடுத்தா அப்புறம் எங்கள் கம்பெனி. ஆமாம். இப்போ ப்ரீவியஸாக ஹிந்துஜா அசோக் லேலாண்ட் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாரோயிங்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களால இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியுது. ஸோ இப்போ இவங்க இப்போ நீங்கள் டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா அப்போ இவங்கள்ட்ட ஓவரால் செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இபிஎஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அது வந்து கம்பெனி வந்து சரியாக இல்லைன்னு இதில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது. ஓகே. ஸோ இந்த 3-4 பாயிண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றது. கரெக்டாக. அதே மாதிரி பாருங்கள், சேல்ஸ் வந்து 2020 ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் ஒன்றும் பெருசாகவும் இல்லை, இது பெனிட்ரேட்டும் ஆகல பிஸ்னஸாக. ஆமாம். ஓகே, சரி. அப்போ இந்த ஸ்டாக்கை விட்டுருவோம். அதே மாதிரி அந்த இது சொன்னீங்களா, அதையும் ஒரு தடவை காமிச்சிருங்க. ஈக்விட்டி டெப்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வட்டிக்கு தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, சம்பாரிச்சு வட்டி கொடுத்துட்றாங்க. ஆமாம். ஓகே. டெப்ட் ஈக்விட்டி ஆனால் 0.92 தான் இருக்குது. ஆமாம். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஓகே தான், ஆனால் வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்கிற டெப்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மார்ஜினையும் வந்து அது சாப்பிட்ருது. ஸோ கடைசி 21லேருந்து பாருங்களேன், அவங்க கிராஸ் மார்ஜின் எவ்வளவோ அதில் வந்து 3/4 பங்கு, சில டைம் வந்து முழுசாகவே எடுத்துருது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த ப்ரைஸு தான் அட்ராக்டிவாக தெரியும். 30 ரூபா இருக்குது, ஒரு 100 ஷேர் வாங்கலாம், 500 ஷேர் வாங்கலாம், 1000 ஷேர் வாங்கலாம் அப்படின்ற தாட்டு தான் அப்படி போகும். ஸோ இது ஈக்குவலாக 2 கம்பெனி இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மட்டும். இப்போ வந்து சிஇஎஸ்சி, ஸோ இது வந்து ஒரு பவர் கம்பெனி. அதுக்கப்புறம் டாட்டா பவர். இப்போ இதோட மார்ஜின் பாருங்கள், இது வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவங்களோட ப்ராஃபிட், இவங்களோட லோன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இவங்களோட டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அதை பார்க்குறவங்க இந்த கம்பெனியை பெட்டர் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஆனால் இபிஎஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. இபிஎஸ் க்ரோத் ஆகலை, ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. இல்லை, அதோட இபிஎஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது ஒரு ஷேருக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ பாரோயிங்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸும் ரிசர்வ்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக்கை பார்க்குறோம், நம்மளுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிளில் பார்த்துட்டு ஒருவேளை அந்த செக்டார் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னா அந்த செக்டாரில் இந்த மாதிரி நல்லா மெட்ரிக்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நல்ல செக்டார் தான். இப்போ நம்ம டெய்லி வந்து பவர் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்கிறது இல்லை இப்போ. ஓகே, ஆனால் செக்டாரில் நல்ல கம்பெனியாக வாங்கணும், அதுதான் மெயின். ஆமாம். இப்போ அதே மாதிரி டாட்டா பவர் பார்க்கலாம். ஸோ டாட்டா பவரும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து அதே லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ இதோட ஆர்ஓசி வந்து 10% இருக்குது, இதோட ஆர்ஓசி 11% இருக்குது.
அதே ஆர் பவர்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் பாதி தான் இருக்குது. ஸோ அது 30 ஓகே ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு நான் வந்து இந்த ஷேரையோ இல்லை இந்த ஷேரையோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ஒரு அதில் 10,000 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்குறதுக்கு நீங்க அதில் 100 ஷேர் வாங்குறதுக்கு இல்லை 10 வாங்கினா கூட ஓகே தான். ஓகே ஓகே. ஆசட்டா வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா அப்படி ஆமாம் நல்ல ஆமாம். பிசினஸா இருக்குன்றதுனால. ஸோ இந்த டாடா பவர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹோல்டிங்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, 60 அபோவ் இருக்குது. ஓகே ஓகே. சரி, அடுத்த ஸ்டாக்கு போவோம். அது என்ன ஐஆர்சியா அது ஒன்று போட்டிருந்தாரு. இதுலேயே வந்து இதுவும் பாருங்கள், டாடா பவரும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஓகே. ஸ்டெடியா க்ரோ ஆகிட்டே. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ரிலையன்ஸ் பவர் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு. பெருசா இல்லை, இன்வெஸ்டே பண்ண வேணும் தான் நானும் ஆமாம் சொல்லுவேன். ஆமாம். ஓகே. சரி, அடுத்த ஆனா, இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது ஒரு சின்ன டவுட் உள்ள வருது. ஒரு ம் 300 ரூபாக்குள்ள டாடா பவர் ஷேரையோ இல்ல இன்னொரு இது 190 ருபீஸ் காமிச்சீங்க. அதுல போய் நீங்க 100 ஷேர் வாங்குறதுக்கு இதுல 10 ஷேர் வாங்குறேனுங்க. ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து அட்லீஸ்ட் அதுல ஒரு நான் 10 ஷேராவது அதுல வாங்கி போட்டுக்கிறேன். ஏன்னா 35 ரூபாய்ல இருந்து அது நாளைக்கு 70 ரூபா போயிட்டா எனக்கு 100% ப்ராஃபிட்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதான் என்ன ஜி, அதுக்கு வந்து என்ன நான் ஒரு சின்ன ஐடியாவாக கேட்குறேன். ஒருத்தர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து வட்டிக்கு பணம் கேட்குறாரு. ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரோட பிஸ்னஸை பார்த்துட்டு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. போய் அவர் ஓகே கடையை போய் பார்க்குறீங்க. கடையை போய் பார்த்தா எப்படி இருக்குது, அங்கே வந்து வியாபாரமே நடக்கலை, அவனுக்கு லோன் கொடுப்பீங்களா? ஓகே. கொடுக்க மாட்டோம். நல்லா வியாபாரம் ஆகிறது தான் லோன். அதே தான் இதுவும். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க. இப்ப நீங்க 2 கம்பெனி பாத்தீங்களா, இதுல பாதி அதுல பாதி போட்டுறீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்கு இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. ஓகே ஓகே ஜி. இப்போ இது கம்பேரிசன் பாருங்கள். இன்னொரு பெனிஃபிட்டும் சொல்கிறேன். ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறதே இல்லை. இப்போ சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆமா, சர்ப்ளஸ் இல்லையே, இருந்தா தானே டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ சிஎஸ்சியும் டாடா பவரும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இதில் வாங்குறதுக்கு டிவிடெண்ட் ஈல்டாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா கிடைக்கும். ஓகே. சரிங்க பிரதர். இப்போ அடுத்த ஸ்டாக் போங்க. ஐஆர்எஃப்சியா அது ஒன்று கேட்டிருந்தாங்க. அதான் ஐஆர்எஃப்சி தானே கேட்டிருந்தாரு. ஐஆர்எஃப்சி தான், ஐஆர்எஃப்சி தான். ஓகே. இப்போ இதையும் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் ஏறிச்சு இல்லையா, அந்த மொமெண்டமில் வந்து இதெல்லாம் ஏறிச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கம்பெனிக்கெலாம் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் நிறைய ரெகுலர் செட்டப்ல போங்க. இப்போ நம்ம செட்டப் என்னன்னா, இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதனால் கவர்மெண்ட் வந்து எப்பவுமே டைல்யூட் பண்ணாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ 86% வந்து கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது முக்கியமாக கவர்மெண்ட் கம்பெனியில் என்ன ஆகும்னா, அவங்க வந்து அவங்களோட ரெவன்யூக்காக வந்து டிவிடெண்ட் போட்டு எடுத்துருவாங்க ப்ராஃபிட்ஸை. ஓகே. கொடுக்குற காசு பாதி வந்து கவர்மெண்ட்டுக்கு, பாதி இல்லை முக்கால்வாசி கவர்மெண்ட்டுக்கே போயிடும். இல்லை, ஆமாம். அப்போ சர்ப்ளஸே விட மாட்டாங்க. சர்ப்ளஸை டிவிடெண்டாக போட்டு கவர்மெண்ட்டுக்கே எடுத்துப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி எப்போவுமே இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கெலாம் என்னென்னா மார்ஜின் வந்து கேப்டு மார்ஜின் தான். ஸோ 6 ஒரு 9 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதிக வட்டி போடக்கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து நம்பர் ஆஃப் வால்யூமாக வந்து பண்ணுறவங்க தான் வந்து அதிக ப்ராஃபிட் இருக்கும். நான் மார்ஜின்ல பண்ண முடியாது. அவங்க வந்து சேல்ஸ் க்ரோ வால்யூம்ல காமிச்சுக்கணும். வால்யூம்ல தான் பார்த்துக்கணும். ஆமாம். ஓகே. இதே இப்போ எஸ்பிஐக்கும் இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்பிஐக்கும் இதே மார்ஜின் தான் கிட்டத்தட்ட வரும். ஆனால் எஸ்பிஐயோட பிஸ்னஸ் சைஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்க லோன் புக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம். இப்போ இவங்க வந்து ரயில்வேக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனியோட மோட்டிவ் என்ன, கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பார்க்கலாம். சரி, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறது தான் பெட்டர்ன்றீங்களா? ஆமாம், இது வந்து நல்ல கம்பெனி தான், இல்லைன்னே சொல்ல, கவர்மெண்ட் கம்பெனி தான். ஆனால் வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் இருக்குது. மற்ற கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மூமெண்டமோட போகிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் ரொம்ப வருஷம் ஆயிரும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹையர் ஃபார்ம் ஆனோன்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், லோவரில் போகணும்னா வெளில போயிடலாம். கரெக்டாக? இதை வந்து டிப்ல பை பண்ணுறது ஒரு ஃபேவரபுளாகவே இருக்காது, ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்காது. கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூகோ பேங்க் இருக்குது. நான் 2008 இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டாக்கை. ஓகே. ஸோ கடைசியாக அது டிப் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் வந்து இந்த எக்கனாமிலாம் சேச்சுரேட் ஆகுது அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு.
ஓகே, ஓகே. ஸோ அதனால அதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கால இருக்கிறத வந்து நீங்க இப்போ போய் பாருங்கள் சப்போர்ட்ல கம்ப்ளீட் பண்றது. 2016 ஹை தான் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகே. அது வந்து ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் நம்மளுக்கு வேஸ்ட்டா தான் போயிருக்கும்ல ஆமாம், ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சீங்களா? 2008லேருந்தே இது டிப்பில் தான் இருக்குது. ம், ம், ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஸோ அப்போ இது ஃபினான்ஸ் கம்பெனி ஃபண்டமெண்டலா பொறுத்த பார்த்து. வரைக்கும் அந்த வால்யூம் தான், வால்யூம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த கம்பெனி தான் வந்து பயங்கர growth ஆகும். ஓகே. அப்போ ஐஆர்எஃப்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்டுன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்ட்டா? ஏன்னா கம்மியாக வச்சுக்கலாம். மொமெண்டமா. இப்போ இதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ்லாம் இருக்கும். இப்போ மணப்புரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு, வந்து கோல்டு லோன் இருக்கனால. ம், ம். ஸோ அவங்க வால்யூம் வந்து பெருசு, பெரிய வால்யூமாக இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ இவங்க ஆர்ஓசி பாருங்கள் அதிகமாக இருக்கும். ம், ம், ம். ஸோ இது வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும் சீக்கிரம் ஈஸியாக, ஆனால் இது வந்து ஆகாது. ம், ம், ம். ஓகே. புரியுது, புரியுது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் என்னது பிரதர் அவர் கேட்டதுல? செயில் ஒண்ணு கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன்ல? சரி. ஜி செயில் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்டாக் ஜி. ஆமாம். எனக்கு வந்து செயில் சேதுன்னே ஒரு பேர் இருக்கு. அப்படியா? சரி இருங்க, ஃபண்டமெண்டலை செக் பண்ணிடுவோம். அப்புறம் செயிலா ஃபெயிலான்னு பார்த்துருவோம். ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஏன்னா இதுவும் இந்த இந்தியா கம்பெனி தான்ல, கவர்மெண்ட் கவர்மெண்ட் கம்பெனி தான். ஆமாம், ஆமாம். ஓகே. சரி, அடுத்தது என்ன பண்ணோம்? பாரோயிங்ஸ் பாருங்க. பாரங்ஸோட ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, செகண்ட்ல தாண்டிச்சு. அப்புறம் இப்போ சேல்ஸ் போகணுமா? ம். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா? ஸ்டேபிளா இருக்கு இல்ல? ஆமாம், ஆமாம். ஸ்டேபிளா இருக்கு, ஒன்றும் மட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப தின்னா தான் இருக்கு. ம். இபிஎஸ் ஓகே. ஆனா இதுலயும் ஃபிளக்சுவேஷன் இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? அதுல 2022ல பெரிய நம்பர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே டிப் ஆயிடுச்சு. அது என்ன எப்போ ஏதாவது? நடுவில் வந்து இந்த மாதிரி அதர் இன்கம் ஏதாவது வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாறும். ஸோ ஓகே, அது இதுல ஒரு காஷியஸான விஷயம் இல்ல? ஆமாம். இப்போ இபிஎஸ் பார்க்கும்போது டிவிடெண்ட் பேவர் நல்லா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கம்பெனின்றதுனால. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஹையர் ஹையில் இருக்கிறதுனால ட்ரேடராக இதை நீங்கள் ரைட் பண்ணலாம். கரெக்டா? ஆமாம். இப்போ இது கம்பேர் பண்ணி ஃபண்டமெண்டலான்ற. பாருங்க. எப்போவுமே இப்போ 2 3 கம்பெனி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வச்சு பாருங்கள். இப்போ எனக்கு ஸ்டீலில் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பார்த்தா நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா இது 6.7 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.83 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற நம்பர்ஸ்லாம் கம்பேர் பண்ணுங்கள். டிவிடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா அதோட இதில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே, இதில் என்ன அப்படின்னா இப்போ டாடா ஸ்டீலில் வந்து யூரோப்பில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது சால்வ் ஆகிற வரைக்கும் ஸ்டாக் வந்து பெருசாக போகாது. ஓகே. அது மேக்ரோவா அது ப்ராப்ளமாக இருக்கு. ஆமாம், ஆமாம். கரெக்டா? ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா டாடா ஸ்டீல் ஒரு இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது, ரியல் டைமில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ செயிலுக்கும் இதுக்கும் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நம்ம சென்னையில் வந்து இந்த 2015 ஒரு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா? ஆமாம். ஸோ அந்த டைம் வந்து இந்த டாடா ஸ்டீல் வந்து பர்சனலாக நானும் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்கும் கவர்மெண்ட் செக்டாருக்கும் ஏன் க்ரோத் டிஃபர் ஆகுதுன்னா இதான் ரீசன். இந்த 15ல் வந்து பார்த்திங்கன்னா 220க்கு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1:10 வந்து ஸ்ப்ளிட் ஆச்சு. ஓகே, ஓகே. 1:10. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து அது என்ன ரேட் இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன 60 ரூபா வந்துருக்குமா அது? 200 ருபீஸ் இருந்துச்சு. 220க்கு இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம பை பண்ணோம். ஸோ அந்த டிசம்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ 20 ரூபான்னு காமிக்குது. 1:10 ஸ்ப்ளிட்டு கொடுத்தனால அப்போ வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா இருந்துச்சு. ஓகே. ஸோ அங்கேருந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1000 வரைக்கும் போச்சு. ஓகே. ஸோ இப்போ எதாவது நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ண டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா 20 ரூபாய்ன்னு வாங்கியிருக்கீங்க. கரெக்டா? ஆமாம், ஆமாம். இப்போ அந்த க்ரோத் இங்கே வந்து நடந்துச்சுன்னா நடக்கலை. ஓகே. அதான் இப்போ தான் ரீசெண்டாக தான் சேல் போகுது. இதுவும் அதே தான் ரீசன். இப்போ வந்து இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா கம்பெனியாக பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும், ஒரே பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
ஆனால் வந்து ஃபண்டமெண்டல்ஸை கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். இப்போ வால்யூமாக ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து வால்யூம் பாருங்கள், டர்ன் ஓவர் வந்து 26 crore per quarter. ஸோ இதே வந்து டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 58,000 crore per quarter. ஸோ பிஸ்னஸ் சைஸும் பெருசு தான். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அவருக்கு கேட்ட எல்லா ஸ்டாக்கும் பார்த்தாச்சு கரெக்டா? ம் ம் ஓகே ஓகே. ஸோ கைஸ், உங்களுக்கும் இதுல இருந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டடி பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஏதாவது பெட்டரா இருக்க ஸ்டாக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து அதை ரிவ்யூ பண்ணி நீங்க பண்ணது கரெக்டா இல்லை நீங்க சொல்றது கரெக்டான்றதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை திரும்பி இதே மாதிரி வந்து இன்னொரு பிஸ்னஸா எனக்கு சொல்லித்தாங்க எப்படி ஸ்டடி பண்றதுன்றத டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதையும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ ட்ரேடிங்காக வேற என்ன ப்ரோ? இப்போ அடுத்த 2-3 நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அகைன் காஷியஸாக இருக்கிறது தான் பெட்டர் அப்ரோச் இல்லை? ஆமாம். ஆனால் அந்த ஹை பிரேக்கர்ஸ்னால் எனக்கு மேலே தான் போகணும்னு தோணுது. ஓகே, அப்போனா நீங்கள் என்ன சொல்லலாம்னா இப்போ அப்போ அந்த ஹை பிரேக் ஆகும்போது ட்ரேடிங் வந்து லாங் எடுக்கலான்றீங்க ட்ரேடர்ஸு? ஆமாம். இப்போ ஓகே இந்த ஹை வந்து முக்கியம். இன்னைக்கு ஓப்பன் ஆன ஹை வந்து முக்கியம். ஓகே. அந்த ஓப்பன் ஹைக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 5 minutes சஸ்டெயின் ஆனால் கூட போதும் கரெக்டா? ஆமாம். ஏன்னா அந்த சப்ளை வந்து அதை நெகோஷியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே சரி ஓகே. அப்புறம் நாளன்னைக்கு லீவும் இருக்கு இல்லை? லீவ் இருக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் வீக்காகவும் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வேற பொங்கலும் இருக்கு. ஸோ எல்லாரும் பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க. சேது ப்ரோ உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா கேட்கறதுக்கு? இல்ல ப்ரோ, ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஹையர் ஹை போயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் ப்ரோ. பொங்கலை நல்லா கொண்டாடிடலாம். சரி பொங்கட்டும் பொங்கட்டும் பொங்கு 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 பொங்குன்னு வேண்டி போனோம். சரி கைஸ், ஸோ அகைன் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனியும் நல்ல டீட்டெயில்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ராஜா ப்ரோ, தேங்க்ஸ் சேது ப்ரோ ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக் திஸ் டிஸ்கஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கைஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் இந்த பார்ட் ஆஃப் த டிஸ்கஷனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ராஜா ப்ரோ ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ராஜா ப்ரோட நம்பரு. அதில் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக கூட ஒன் ஆஃப் த வீடியோவில் இருக்கலாம். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் தாமோதர், ராஜா அண்ட் சேது ப்ரோ. நாளைக்கு பார்ப்போம். நன்றி.